வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு கதை வாசிக்கிறதுக்காக வந்திருக்கிறேன். சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சிக்கு போனேன். அது பால்வண்ணன் அப்படிங்கிற ஒரு அருமையான மனிதர். அவர் கொரோனா டைமில் இறந்துட்டார். அந்த மனிதரோட பேரில் ஒரு இலக்கிய பரிசு கொடுக்கறதுன்னு ஆரம்பிச்சிருக்காங்க. இதுதான் முதல் வருஷம். சிறுகதை தொகுப்புகளில் 3 தொகுப்புகளுக்கும் ஒரு சிறப்பு பரிசு ஒன்றும் கொடுத்துருக்காங்க. 4 பரிசு கொடுத்தாங்க. அந்த நிகழ்ச்சிக்கு போனேன். முடிவு வரை இருக்க முடியாததுனால அந்த பரிசு பெற்றவங்களோட பேச்சை கேட்க முடியல. ஆனால் அதில் அமுதா செல்வியோட புக்கு எனக்கு என்னமோ நல்லா எனக்கு உடனே வாசிக்கணும்னு தோணுச்சு. அதனால் அவங்களோடது வாங்கிட்டு வந்தேன். அதே போலேயே அது ஒரு 9 கதைகளோட தொகுப்பு. ஒரு கதையுமே பெண்கள் படுற சிரமங்களை சொல்லுது. புக்கோட பேர் பசி கொண்ட இரவு. இதுதான் புக்கு. அமுதா செல்வி அவங்க எழுதினது. அவங்களோட முதல் சிறுகதை தொகுப்பு இது. ஆனால் முதல் சிறுகதைங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி இல்லை. அவங்க 10 ஆண்டுகளாக விளிம்பு நிலை மனிதர்களோட, முக்கியமாக விளிம்பு நிலை பெண்களோட பழகி வந்திருக்கிறாங்க. அந்த தாக்கம் கதைகளில் தெரியுது. அதிலிருந்து ஒரு கதையை நான் இன்றைக்கி வாசிக்கிறேன். கதையோட பேர் தீட்டு. அது எனக்கு ஒரு கதையுமே வாசித்து முடிக்கும்போது ஒரு வலி வந்தது, மனசுக்குள்ளே ஒரு வலி வந்தது. அதில் இது முதல்ல வாசிக்கணும் அப்படின்னு தோணுச்சு. நான் இதை வாசிக்கிறேன். தீட்டு. ஊரே பரபரப்பாக இருந்தது. எங்கு பார்த்தாலும் ஒரே ஓட்டமும் நடையுமாக மக்கள் தங்கள் பொருட்களை ஒதுங்க வைத்து கொண்டிருந்தார்கள். அன்பார்ந்த மக்களே என்று மைக்கில் பேசிக்கொண்டே செல்லும் அரசாங்க பிரதிநிதியின் ஆட்டோ பிரச்சாரம் கிராமவாசிகளை இன்னும் கலவரப்படுத்தியது. ஜனக்கூட்டம் இங்கும் அங்குமாய் நின்று கூடி கூடி பேசினர். வேணிக்கு என்ன நடக்குதுன்னே புரியவில்லை. அதையும் இதையும் எடுத்து வைக்கும் அம்மாவை கூப்பிட்டாள். என்ன பாப்பா, என்னம்மா அது? ஆட்டோவில் ஏதோ பேசிட்டு போகிறாங்க. அது எதுக்கு உனக்கு? ஏம்மா, யாரும் செத்து போயிட்டாங்களா? அட இல்லை பாப்பா, புயல் வருதான், அதான் ஆட்டோவில் சொல்லிட்டு போகிறாங்க. அதனால தான் கொல்லையில் இருக்கிற எல்லாத்தையும் வீட்டுக்குள்ளே எடுத்து வைக்கிறியாம்மா? ஆமாடி தங்கம், கோழிகளுக்கு ஒன்று கிடக்க ஒன்று ஆச்சுதுன்னா அவ்வளோதான். உங்கள் அப்பா தன்னோட ஒட்டு மொத்த முதலும் போச்சுன்னு என்னைய கொன்று விடுவார். வேணி தயங்கியபடியே கேட்டாள். அம்மா நான்? ஒரு நிமிடம் மௌனமாக நின்றாள். நீ வீட்டிற்குள் வர வேண்டாம்டா தங்கம். தீட்டு. கதை எந்த போக்கில் போகுதுன்னு புரிஞ்சுட்டான். இந்த காலத்துலேயும் கூட மாதாந்திர தீட்டு வர்றவங்களை வீட்டுக்குள்ளே வராமல் வெளியில் வைக்கிற பழக்கம் இருக்குது. நம்ம நிறைய நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். நாம் நல்லா வளர்ந்து வந்துட்டதுனால மொத்த உலகமும் முன்னேறிட்டுன்னு நினச்சிட்ருக்கோம். இன்னும் அடிமட்டத்தில் இருக்கிறவங்க இருக்கிறாங்க. எதுமா தீட்டு? நான் உன் பொண்ணு தானே, இது என்னோட வீடு தானே, அப்புறம் எப்படிம்மா தீட்டுன்னு சொல்கிறேன்? வீட்டுக்கு தூரமாகி இன்னும் 3 நாள் முடியலையே பாப்பா, அதனால் இங்கேயே இருடாயி. சமத்து பொண்ணு தானே நீ, அம்மா சொன்னால் கேட்டுக்கணும். நான் உன்னை உள்ளே கூட்டிகிட்டு போனால் உங்கள் அப்பத்தா அப்படியே சாமி ஆடிடும். வேண்டாம்டா ஆயி. அப்புறம் வீட்டில் நடக்கிற நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் நீதான் காரணம்னு சொல்லிடுவாங்க. அம்மா, எனக்கு பயமாக இருக்குமா? என்னடா பயம்? நான் இங்கே தான் இருப்பேன், பயப்படாத ஆயி. உன்னை அம்மா அப்படிலாம் தனியாக விட்டுடுவேனா? இந்த இடத்திற்கு என்ன குறைச்சல்? இதுவும் நம்ம வீட்டோடு சேர்ந்தது தானே. நீ எனக்கு ஒத்த மக, தவமிருந்து பெத்த மக. அம்மாவும் அப்பாவும் ஓடுறதும் உழைக்கிறதும் இந்த செல்ல மகளுக்காகத்தானே. அப்போ நான் உள்ள வரேன்மா, அடம் பிடித்தாள் வேணி. தங்க மகளே, தீட்டு கழியாமல் உள்ள கூப்பிட்டா நம்ம குடும்பத்துக்கு ஆகாதுடா. வீட்டுக்குள்ள சாமி இருக்கு, சாமி குத்தம் ஆயிடும். இது பாதுகாப்பான இடம்தான். புயல் என்ன வீட்டவா தூக்கிட்டு போக போகுது?
கொஞ்சம் வேகமாக காற்று அடிக்கும். கொல்லையில் மரக்கொம்பு உடைஞ்சு விடும், அவ்வளவுதான். நீ எதுக்கும் பயப்படாத என்று சொல்லிட்டு இருக்கும்போதே சும்மா மசமசன்னு நிற்காம அந்த ஆட்டை பிடிச்சி வீட்டுக்குள்ளே கட்டு என்று அப்பா வேகம் பண்ணினார். அம்மா ஆட்டை நோக்கி ஓடினாள். எங்கிருந்தோ ஆட்டோவில் எதையோ அறிவிக்கும் சத்தம் கேட்டது. இரவில் பள்ளிக்கூடம் விளக்கு வெளிச்சத்தில் பளபளத்தது. கிராம நிர்வாகத்தினர் பள்ளி வளாகத்தில் அடுப்பு கூட்டி சமைக்கத் தொடங்கினர். பல்லு போன 4 பாட்டிகள் கூட்டமாக உட்கார்ந்து கதை பேசிக் கொண்டிருந்தனர். ஏண்டி ராக்கு, பொசல் வருதுன்னு சும்மா டிவி பொட்டியில் புலம்புறானுவோ? நாம் பார்க்காத பொசலா? என்னமோ புதுசாக சொல்கிறானுவோ என்றாள் முருகாயி கிழவி. தட்டி போட்ட ரொட்டியை திருப்பி போட நாதி இல்லாத நமக்கு தங்க இடம் கொடுத்து சோத்துக்கும் ஏற்பாடும் பண்ணினா நீ இதுவும் பேசுவ, இதுக்கு மேலேயும் பேசுவடியம்மா என்றாள் அழகாயி பாட்டி. அட, தெரிஞ்சுக்கலாம்னு தான் கேட்டேன் மதினி என்று இழுத்தாள் முருகாயி கிழவி. இன்னும் கொஞ்ச நேரத்தில் பொசலே வரும், பார்த்து தெரிஞ்சுக்க என்றாள் குருவம்மா பாட்டி. இப்படியாக பெருசுகளின் பேச்சிலும் சிரிப்பிலும் பள்ளிக்கூடம் கலகலத்தது. இதிலிருந்தே தெரியுது அவங்களுக்கு புயல் அடிக்கடி வர்றது பழக்கமாயிடுது. அந்த புயலுக்கு பதட்டப்படுறதும் ஓடுறதும் அதுக்கப்புறம் நார்மலான வாழ்க்கைக்கு மாறுறதும் அவங்களுக்கு ஒரு பழக்கமான ஒன்றாயிட்டு அதை வயதானவங்க பேசி சிரிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த அம்மா குடிசை வீட்டுக்காரங்க இன்று பள்ளிக்கூடத்தில் தான் தங்கணும், இது அரசாங்க உத்தரவு. என்னப்பா தம்பி, பொசல்னு சும்மா பயமுறுத்துறீங்க? இதுக்கு முன்னாடி பொசல் வராமலா இருந்துச்சு? அப்பெல்லாம் இப்படி கெடுபிடி பண்ணலையே, இப்போ ஏன் எங்களை இப்படி பாடாப்படுத்துறீங்க? நாங்கள் உங்கள் பின்னாடி வந்து பள்ளிக்கூடத்தில் தங்குனா இந்த ஆடு மாடுகளை எங்கே விடுறது? அதில் உசுறு உங்களுக்கு உசுராக தெரியலையா தம்பி? சரி, அதையும் கூட்டிக்கிட்டு வாங்க. சரி, நான் கூட்டிகிட்டு வரேன். ஆனால் ஊரில் முக்கால்வாசி ஜனங்க குடிசை வீட்டில் தான் இருக்காங்க. வீட்டுக்கு ஒரு மாடு ஒரு ஆடு இருக்குன்னு வச்சுக்கிட்டாலும் அத்தனையும் எங்கே கட்டுறது? ஒட்டுமொத்த சனமும் வந்தாவே ஒதுங்கி நிற்க பள்ளிக்கூடத்தில் இடம் கிடையாது. என்ன கணக்கு வழக்கில் எங்களை கூப்பிடுறீங்க? போங்கப்பா, போகிற உசுறு பொசல்ல தான் போகுதுன்னு இருக்கட்டுமே. இப்படியாக சிலர் வீம்பு பிடித்தனர். கிராம நிர்வாகத்தினர் குடிசை வீட்டில் வசிக்கும் மக்களை பள்ளிக்கு வரும்படி கட்டாயப்படுத்தினர். பலர் பள்ளியை நோக்கி வந்தனர். சிலர் அங்கேயே தங்கிவிட்டனர். வங்கக்கடலில் உருவாகியுள்ள புயல் தமிழக கடற்கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 140 கிலோமீட்டர் வேகம் முதல் 160 கிலோமீட்டர் வேகத்தில் புயல் கரையை கடக்கும் என்பதால் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் என்று ஏதோ ஒரு டிவி சேனலில் ஒளிபரப்பாகிக் கொண்டிருந்த செய்தியின் சத்தம் வேணியின் காதில் விழுந்தது. எல்லா வீடுகளும் குறிப்பிட்ட நேரம் வரை செய்தி சேனல்களின் பிரேக்கிங் நியூஸ் களைபரப்பட்டது. ஆடு மாடு கூட பாதுகாப்பான இடத்துக்கு போயிட்டு என்று நினைத்து முடிக்கும் முன்னே வேணிக்கு கண்ணீர் மாலை மாலையாக கொட்டியது. என்ன பாவம் பாருங்க, ஆடு மாடு அவங்களோட பொழப்பு, அதை பத்திரப்படுத்துகிறாங்க. ஆனால் அவங்க தவமிருந்து பெற்ற பிள்ளை தீட்டு மாதாந்திர தீட்டில் இருக்கிறதுனால அவளை இங்கே விடுறாங்க. அதை நினைக்கும் போதே அவளுக்கு அழுக வருது. மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. மினுக்கு என்று எரிந்து கொண்டிருந்த குண்டு பல்பின் வெளிச்சமும் இப்போது இல்லை. கொஞ்ச நேரத்தில் ஒட்டு மொத்தமும் இருண்டு பக்கத்தில் இருக்கும் பொருள் கூட கண்ணுக்கு தெரியவில்லை. வேணியின் பயம் இன்னும் கூடியது. அம்மா அம்மா, என்ன ஆயி? பயமாக இருக்கு, நான் உள்ளே வரேன். அம்மாவிடம் வேணி உள்ளே வரேன் என்று சொன்னது அப்பத்தா காதில் விழுந்து விட்டது. என் வயசுக்கு இந்த மாதிரி எத்தனை பொசலை பார்த்துருப்பேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ அங்கேயே இரு. உள்ளே வந்தா தீட்டு, சாமி குத்தம் ஆயிடும். வீட்டுக்குள் இருந்தபடியே அப்பத்தா கிளவி கத்துச்சு. அதாவது என்னென்னா, இதில் இன்னொரு விஷயமும் நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. வீடுகள் சின்ன வீடுகள், அந்த வீட்டுக்குள்ளேயே தான் சாமி படத்தை வச்சுருக்காங்க. பொதுவாகவே
சாமி படம் இருக்கிற இடத்துக்கு இந்த மாதிரி நேரத்தில் வரக்கூடாது அப்படின்னு ஒரு இந்துக்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. இருக்கிறதே ஒரே வீடு, அதுக்குள்ளேயே சாமி படங்கள் இருக்கிறதுனால அந்த வீட்டுக்கு வெளியில் போய் இருக்க வைக்கிறாங்க. அம்மா வெளியே வந்தார். பயப்படாத ஆகி, சின்ன தூறல் விழுந்தாவே இந்த ஊரில் கரண்ட்டு கட்டு பண்ணுவாங்க. இப்போது காற்று வேற வேகமாக அடிக்கும்னு சொல்லும்போது சும்மா இருப்பாங்களா? அதான் கரண்ட்டு கட் பண்ணிட்டாங்க. நீ பயப்படாத, விளக்கு கொண்டு வரேன். நீ கூப்பிடும் தூரத்தில் தான் அம்மா படுத்திருப்பேன். பதில் சொல்லிவிட்டு அம்மா உள்ளே போய்விட்டாள். அந்த நேரத்துக்கு அவளை சமாதானம் பண்ணிடுறாங்க. ஏன் தான் பெண்ணாய் பிறந்தோம் என்று தன்னைத்தானே நொந்து கொண்டாள் வேணி. பல பெண்களும் பல நேரத்துலையும் நினைக்கிறது. எனக்கு சாதாரணமாக நினைக்க மாட்டேன். அப்படி எனக்கு பெண்ணாக பிறந்ததில் பெருமை அடையக்கூடிய ஒரு ஆள் தானா. ஆனால் நானும் அப்படி நினைக்கக்கூடிய ஒரு நேரம் இருக்குது. எப்போன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இலக்கிய கூட்டத்துக்கு போகிறோன்னு வைங்களேன், நமக்கு ஒரு நேர கட்டுப்பாட்டோடையே தான் அதில் இருக்க வேண்டியிருக்கும். நம்ம கவனம் நேரத்திலே இருக்கும். மணி ஆயிடுச்சா, வீட்டுக்கு போக டைம் ஆகிட்டா, இதை பார்த்துக்கிட்டு ஒரு நல்ல பேச்சாளர் அப்போ தான் பேச ஆரம்பிப்பாங்க. நமக்கு வீட்டுக்கு போக வேண்டிய நேரம் வந்துடும். இந்த மாதிரி நேரங்களில் உண்மையிலே நான் நினச்சிருக்கேன், ஐயோ ஒரு ஆணாக இருந்தோம்னா நம்ம நினச்ச இடத்துக்கு போய் நினச்ச நேரம் இருந்துட்டு வர முடியுமே அப்படின்னு நினச்சிருக்கேன் நான். மாதம் எந்த மழை அடித்தாலும் பனி அடித்தாலும் அந்த 3 நாள் இந்த தாவாரத்தில் உட்கார வச்சிருவாங்க. 3 நாளுமே வேணிக்கு நரக வேதனை தான். முதல் 2 நாள் வயிறு வலியில் துடித்து போவாள். வலியில் உருண்டு புரண்டாலும் ஒரு நாள் கூட ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போனதில்லை. வெந்தயத்தை ஊற வச்சு தண்ணீரும் வெந்தயமுமா குடிக்க கொடுக்கும் அப்பத்தாவை பார்க்கும்போது வேணிக்கு கொலவெறி வரும். அதுவும் மார்கழி மாதம் குளிரில் நடுங்கியபடி இருக்கும்போது கூட வெந்தயத்தை குடிக்கச் சொல்லி கொடுமைப்படுத்தும். அதை முழுங்கிட்டு இந்த சுடுதண்ணியை குடின்னு சொல்லிக்கிட்டு கால் நீட்டி உட்கார்ந்துடும் ராட்சசி கிழவி. அது கிட்ட இருந்து மட்டும் வேணியால் தப்பிக்கவே முடியாது. வேணிக்கு மட்டுமல்ல, அவங்க அம்மாவுக்கும் அதுதான் நிலைமை. அந்த ஊரில் உள்ள எல்லா வீடுகளிலும் எது இருக்கோ இல்லையோ கொல்லைப்புறத்தில் ஒரு தாவாரமும் தனித்தட்டும் தவறாமல் இருக்கும். இது அந்த ஊரின் பாரம்பரியம். எதையாவது வேணி சொல்ல வந்தா அவ்வளவுதான், கிழவி பிடிச்சிக்கும். அப்பத்தா கிழவி பேசுகிற பேச்சு காது கொடுத்து கேட்க முடியாது. பெரிய அலுவச மயிரா பேசுகிறா. பொட்டச்சியாக பிறந்தா இந்த வலியை பொறுத்துக்கத்தான் வேணும். இந்த வலிக்கே இப்படி கத்தி ஊற கூட்டுறா. இவ எங்கே பிள்ளை பெறுகிற வலியை பொறுக்க போகிறா? பார்த்துக்கிட்டே இருங்க, நம்மளை இனி இவ கேவலப்படுத்தத்தான் போகிறான் என்று சம்பந்தம் இல்லாமல் எதையோ பேச ஆரம்பிச்சதும், கடைசியாக பிள்ளை வளர்க்க தெரியலன்னு அம்மாவை திட்ட ஆரம்பிச்சதும் அந்த கிழவி. இதெல்லாம் என்னைக்கு தான் ஒழியுமோ? வேணிக்கு அழுகையும் விரக்தியும் மாறி மாறி வந்து அவளை மிகவும் சங்கடப்படுத்தியது. அக்கம்பக்கத்து வீடுகளிலிருந்து கேட்கும் பேச்சும் அங்கலாய்ப்பும் வேணிக்கு திகிலை உண்டு பண்ணியது. அவள் அந்த இருளுக்குள் எதையோ தொலைத்தவளைப் போல இருந்தாள். குத்துக்கால் வைத்துக்கொண்டு மிக பரிதாபமாக உட்கார்ந்திருந்தாள். அவளுக்கு முன்பாக இருந்த தனித்தட்டு கண்ணில் பட்டது. அதை பார்க்கும்போது வெறுப்பாய் இருந்தது. அவளுக்கு கோபமாய் வந்தது. அந்த கோபம் யார் மீது வந்தது என்று அவளால் பிரித்து உணர முடியவில்லை. வந்த கோபத்துக்கு தட்டை தூக்கி கொல்லையில் வீசி எறிந்தாள். பிறந்தது முதல் சடங்காகும் வரை அம்மா தன்னை எப்படியெல்லாம் கவனித்து கொண்டாள். நினைக்க நினைக்க அழுகை வந்தது. பள்ளிக்கூடம் போகும் வயது வரை இடுப்பை விட்டு இறக்கி விட்டதா வேணிக்கு நினைவில் இல்லை. அப்படி இருந்த அம்மா இப்போ ஏன் இப்படி பண்ணுறாங்க? தவமிருந்து பெத்த மகளேன்னு வார்த்தைக்கு வார்த்தை சொல்லிட்டு இப்படி தாவாரத்தில் விட்டுட்டாங்களே. மனதிற்குள் புலம்பி தவித்தாள். வீட்டிற்குள் ஆடு மாடுகளை கட்டும்போது கண்களில் வடியும் கண்ணீரை முந்தானையில் துடைத்து கொண்டாள் வேலம்மாள். அம்மாவுக்கும் அதே வேதனை தான். ஆடு மாடுகளை எல்லாம் வீட்டுக்குள் அடைச்சிட்டு பெத்த பிள்ளையை தாவாரத்தில் உட்கார வச்சிட்டோமே என்று நினைக்கும் போது அடிவயிற்றில் ஒரு பிரளயமே ஏற்பட்டது போல இருந்தது. முந்தானையில் மூக்கை சிந்திக்கொண்டே தினந்தோறும் விதவிதமாய் சடை பின்னி பூ வைத்து
அழகு பார்த்த மகளை இப்படி புயல்ல தவிக்க விட்டுட்டேனே. ஆத்தா, மாரியாத்தா, நீ தான் என் பிள்ளைக்கு எந்த ஆபத்தும் வந்துடாமல் பார்த்துக்கணும். வெள்ளாமை இல்லாத வருஷத்திலேயும் விதவிதமாக புது துணி எடுத்து போட்டு அழகு பார்த்த நினைவு வேலம்மாளுக்கு படம் போல ஓடியது. வயலுக்கு வந்தால் கருத்து போயிடுவான்னு வெயில் படாமல் வளர்த்த என் செல்ல மகளே, இப்படி ஒரு ஆபத்து நேரத்தில் உன்னை வீட்டுக்குள்ளே கூப்பிட துப்பில்லாத சண்டாளி ஆயிட்டனே என்று முணங்குவதும் மூக்கு சிந்துவதுமாக இருந்தாள். அம்மாவுக்கு அதில் மனசு இல்லை. தன்னோட மகளை தாவாரத்தில் விடுறதுல மனசு இல்லை. ஆனால் வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கு பயந்து செய்கிறாங்க. பார்த்து பார்த்து வளர்த்த அம்மாவுக்கு இப்போது நான் தீட்டு. கன்னத்தில் வழிந்த கண்ணீரை துடைக்க மறந்து சிலையென சமைந்திருந்தாள் வேணி. அப்பத்தா கிழவிக்குத்தான் புத்திக்கிட்டு போச்சு. அம்மாவாவது எனக்காக பேசலாம் தானே என்று நினைத்து முடிக்கும் முன்னே அம்மாவின் பரிதாபமான முகம் நினைவுக்கு வந்தது. அம்மா பாவம், அவங்க பேச்சு இந்த வீட்டில் என்னைக்கு எடுபட்டிருக்கு என்று சலித்து கொண்டாள். வேணிக்கு ஏண்டா சடங்கானோம் என்று வேதனையாக இருந்தது. அழுது கொண்டே வீட்டிற்குள் எட்டி பார்த்தாள். விளக்கு வெளிச்சத்தில் எல்லாம் பரபரப்பாக தெரிந்தது. அப்பா கொல்லையில் கிடந்த எதையோ எடுக்க வந்தவர் தாவாரத்தை கடக்கும்போது கொஞ்ச நேரம் அப்படியே நின்று விட்டார். கும்மிருட்டில் அவரின் கண்கள் ஈரமானதை யாரும் கவனித்திருக்க வாய்ப்பில்லை. தாவரத்தை தாங்கி நிற்கும் கற்களை தொட்டு பார்த்தார். அது அசையவில்லை. ஒன்றும் ஆபத்து இல்லை என்று உறுதி செய்து கொண்டு எடுக்க வந்த பொருளை தேடிச் சென்றார். நேரம் சென்றது. பெண்கள் நம்ம எப்போவுமே புலம்பி தீத்துறோம். ஆண்களுக்கும் அதே பதட்டம் இருக்கும். தன்னோட மகளை ஒத்தையில் விட்டுட்டோமேங்கிற பதட்டம் அவருக்கும் இருக்குது. கண்ணீரை அடுத்தவங்களுக்கு தெரியாமல் தொடச்சுக்கிறார். நள்ளிரவு நெருங்கியது. புயல் வேகம் எடுத்து கரையை கடந்தது. ஊ என்று பெருங்குரல் எடுத்து ஊளையிட்ட காற்று 140 கிலோமீட்டர் வேகத்தில் வீசியது. வராண்டாவில் வட்டமாய் உட்கார்ந்து வம்பு பேசிய சிறுசுகளும் பெருசுகளும் பள்ளிக்கூட வகுப்பறைக்குள் சென்று பதுங்கினர். பெருங்காற்று அசுர வேகத்தில் அடிக்க அத்தனையும் பறந்தது, அடியோடு சாய்ந்தது. அக்கம் பக்கத்து காரை வீடுகளில் குடிசைவாசிகள் தஞ்சம் புகுந்தனர். அகிலாவும் அவளின் தங்கச்சியும் மட்டும்தான் அந்த குடிசையில் இருந்தனர். அகிலாவின் அக்காவை பிரசவத்திற்காக திருத்துறைப்பூண்டி ஆஸ்பத்திரியில் சேர்த்திருப்பதால் அகிலாவின் அம்மா ஆஸ்பத்திரியில் தங்கிவிட்டார். அம்மா மட்டும்தான் ஆஸ்பத்திரியில் அக்கா கூட இருப்பாங்க. நான் வந்துடுவேன்னு சொன்ன அப்பா இன்னும் வரலையே அக்கா, காற்று வேற பயங்கரமாக வீச ஆரம்பிச்சிட்டு எனக்கு பயமாக இருக்கு என்றாள் இளையவள். மூத்தவள் அகிலாவிற்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. வேகமாக வீசும் காற்றின் வேகத்தில் வீட்டின் கூரை பிச்சுக்கிட்டு போய் விழுந்த இடம் தெரியவில்லை. அப்பா வந்துடுவார்னு நம்பி பள்ளிக்கூடத்துக்கு போகாமல் குடிசையிலே தங்கிவிட்ட பிள்ளைகளுக்கு என்ன செய்வதென்றே புரியவில்லை. அக்காவும் தங்கையும் ஒருவர் கையை ஒருவர் இறுக்கமாக பிடித்து கொண்டு குடிசையை விட்டு வெளியேறினர். அவர்கள் வெளியேறிய அடுத்த நொடி குடிசை தரையோடு தரையாக சரிந்து கிடந்தது. காற்றின் வேகத்தில் அவர்கள் கீழே தள்ளப்பட்டனர். நம்மளை அந்த புயல் இருக்கிற இடத்துக்கே கொண்டு போகிறாங்கல்ல. இந்த முதல்ல உள்ள புத்தகம்னு நம்மளால் நம்பவே முடியல. எழுத்து அவ்வளோ சரளமாக வருது. நான் அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி பேசினேன். உங்களுக்கு உங்களோட கதை எழுதுகிற தன்மை உங்களுக்கு இயல்பாக வருது. நீங்கள் பெண்களின் பிரச்சனைகளை பெண்கள் எழுதுனா இன்னும் அதோட வலு கூட இருக்கும். நீங்கள் நிறைய எழுதுங்க அப்படின்னு சொன்னேன். அக்கா அக்கா என்று அலறிய தங்கச்சியின் கைகளை தட்டு தடுமாறி பிடித்து கொண்டாள். இருவரும் தரையோடு தரையாக ஊர்ந்து சென்று அருகில் இருந்த வேப்ப மரத்தை கெட்டியாக பிடித்து கொண்டனர். காற்று நொடி பொழுது தாமதித்த நேரத்தில் ஒரே ஓட்டமாக ஓடி பக்கத்தில் இருந்த காரை வீட்டிற்குள் சென்றனர். தீராத பகை இரு குடும்பத்திற்கும் இருந்தாலும் மழையில் நனைந்து உயிர் பயத்தோடு ஒண்ட வந்த பிள்ளைகளை அன்போடு உள்ளே அழைத்து அடைக்கலம் தந்தனர். அந்த வீட்டில் உட்கார மட்டுமே இடம் இருந்தது. காற்று அதிபயங்கர வேகத்தில் வீச ஊளை சத்தம் மட்டுமே எங்கும் கேட்டது.
அசதியில் வேணியின் வீட்டில் அனைவரும் தூங்கி போனார்கள். கொல்லையில் இருந்த தென்னை அடியோடு சாய்ந்து தாவாரத்தின் மீது விழுந்தது. வேணி தென்னைக்கு அடியில் சிக்கிக்கொண்டாள். அம்மா காப்பாத்துன்னு கத்தினாள். பயத்தில் கதறினாள். காற்றின் சத்தத்தில் அவளின் சத்தம் அடங்கி போனது. வேணி வேதனையில் எந்த சாமியை எல்லாம் கும்பிட்டாளோ, எப்பவும் போல எந்த சாமிக்கும் காது கேட்கல. அழுது அழுது அடங்கி போனாள். விடிந்தது. புயலின் கோர தாண்டவம் ஊரையே அலங்கோலமாக்கியது. ஊரு தனது அடையாளத்தை இழந்திருந்தது. தென்னைக்கு அடியில் கிடந்த அழகு மகளை மடியில் வாரி போட்டுக்கொண்டு நெஞ்சிலும் வயிற்றிலும் அடிச்சுக்கிட்டே வேலம்மாள் பெருங்குரல் எடுத்து அழுதாள். ஆயி, நானே உன்னை கொன்னுட்டேனே. கதை இதோட முடியுது. அந்த அந்த வலியை நமக்குள்ளே அப்படியே கடத்திட்டாங்க. இப்படி ஒரு புயல்லையும் ஒரு சுனாமிலையும் எத்தனை உயிர்களை நம்ம பலி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த இப்போ சமீபத்தில் திருநெல்வேலி பக்கத்தில் தூத்துக்குடி, திருநெல்வேலி எல்லா இடங்கள்லையுமே பெரிய வெள்ளம். அந்த வெள்ளத்தில் எத்தனையோ பேர் மாட்டிக்கிட்டு உயிரிழந்தாங்க. இயற்கையால் வர்ற அழிவை நம்மளால் தடுக்க முடியாது. அது நம்ம கையில் இல்லை. ஆனால் இந்த மாதிரி சில மூடப்பழக்க வழக்கங்கள்னு சொல்கிறது சிலருக்கு கோபம் கூட வரலாம். நம்ம உயிர் போகிறதோடு நினைக்கும்போது அது நமக்கு மூடப்பழக்க வழக்கமாக தான் தோணுது. ஒரு குழந்தையை உருவாக்குற தீட்டு, அந்த தீட்டிலேருந்து தான் ஆணோ பெண்ணோ உருவாகிறாங்க. ஒரு குழந்தையை உருவாக்குற தீட்டு எப்படி கடவுளுக்கு பிடிக்காத ஒன்றாக இருக்க முடியும்? சரி, மற்ற நேரங்களில் சுத்தபத்தத்துக்காக வேண்டி அப்படி இருந்தாலும் ஒரு இயற்கையின் கோர தாண்டவத்தோடு இருக்கும்போது நம்ம அந்த பிள்ளையை நம்ம கையோடு வச்சுக்கிற வேண்டாமா? இவங்க ஒருவேளை அந்த 3 பேரும் சேர்ந்து பள்ளிக்கூடத்துக்கு போயிருந்தாங்கன்னா 3 பேரோட உயிருமே காப்பாற்றப்பட்டிருக்கும். இப்போ அதில் அவங்க மகளை இழந்துட்டு தாயும் தந்தையும் நடைபடமாக தான் இருக்க முடியும். ஏற்கனவே அது வரம்பிருந்து பெற்ற மகள், ஒத்த பிள்ளை இருக்குது வீட்டில். அந்த பிள்ளைய அது பயமாக இருக்குன்னு சொல்ல அவங்க வலுக்கட்டாயப்படுத்தி இருக்க வச்சு அந்த உயிரை இழந்த துக்கத்தை அவங்களால மறக்க முடியாது. எனக்கு இதில் ஒரு வரி எனக்கு ராஜஸ்தானை ஞாபகப்படுத்துச்சு. அதாவது என்னென்னா, அந்த பிள்ளைகள் வேற பக்கத்து வீட்டு அகிலாவும் அவங்க தங்கச்சியும் வீட்டுக்குள்ளேருந்து அந்த தாவாரம் புயலில் போன உடனே ஓடி பக்கத்தில் உள்ள ஒரு வீட்டுக்குள்ளே நுழைகிறாங்க. அவங்களோட நல்ல சுமூகமான உறவு இல்லைனாலும் அவங்க ஏற்றுக்கிறாங்க. இது எனக்கு ராஜஸ்தானில் இருக்கும்போது அங்கே ஒரு விதமான சுழல் காற்று வரும். அந்த சுழல் காற்று வர நேரத்தில் அது பாலைவன பூமி தான். சுழல் காற்று வர நேரத்தில் அந்த மண் அப்படியே சுழண்டு போகும் மேலே வர. அந்த நேரத்தில் அது எந்த நேரம் வரும்னு கணிக்க முடியாது. அப்போ பிள்ளைகள் எல்லாம் பார்க்கில் விளையாண்டுட்டு இருப்பாங்க. அந்த அந்த சுழல் காற்று வந்த உடனேயுமே இந்த பிள்ளைகள் எந்த வீடு பக்கத்தில் இருக்கோ அங்கே உள்ளே ஓடிடுவாங்க. ஏன்னா அந்த அந்த மணல் அப்படியே நம்ம மூக்குக்குள்ளே கண்ணுக்குள்ளே எல்லாம் போயிடும். ஆடு மாடுகள் சில நேரம் மூக்கில் ஃபுல்லாக அந்த மண் அடைச்சி இறந்து போகக்கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் தெரிஞ்ச வீடோ தெரியாத வீடோ அவங்க உடனே உள்ளே ஓடிடுவாங்க. அந்த வீட்டில் இருக்கிறவங்களும் அவங்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்க. அது அங்கே நான் பார்த்துருக்குறேன். அந்த சமயம் நான் நினைக்க கூட செஞ்சுருக்கேன், நம்ம தமிழ்நாட்டில் எவ்வளோ பாதுகாப்பாக இருக்கிறோம், இவ்வளோ ஒரு ஆபத்தான சூழ்நிலைகள் நமக்கு இல்லையே அப்படின்னு நான் நினச்சிருக்கேன். ஆனால் சமீப காலமாக இங்கேயும் நம்ம இயற்கையோட பேரிடர்களை சந்திக்கிற மாதிரி தான் இருக்குது. நம்ம இயற்கை பாதுகாப்போம். நிறைய நிறைய காரணங்கள்னால நம்ம இயற்கைக்கு கோபத்தை ஊட்டிக்கிட்டு இருக்கோம். இயற்கை கோபப்பட்டுச்சுன்னா நம்மளால் சமாளிக்க முடியாது. இயற்கையின் கோபம் நம்மளால் தாங்க முடியாததாக இருக்கும். இந்த கதையை வாசிக்கிற இந்த நேரத்தில் நான் இந்த ஒரு செய்தியையும் உங்களோட பகிர்ந்துக்கிறணும்னு நினைக்கிறேன். நிறைய இடங்களில் மலைகளை வெட்டி எடுத்துகிட்டு போகிறத பார்க்கோம். கடலுக்குள்ளே கொண்டு போய் நிறைய
கழிவுப் பொருட்களை போடுறதை பார்க்கோம். எல்லா இடங்களையுமே அசுத்தப்படுத்துகிறோம். நிறையா ஊருக்குள்ளே வந்து குப்பைகளை ஒரே இடத்துல குமிக்கிறோம். அது ஒரு குப்பை மலை மாதிரி வந்துக்கிட்டு இருக்கு. திடீர்னு ஒரு சின்ன தீப்பொறி அதில் பட்டுச்சுன்னா பக்கத்துலேயே டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது சில இடங்களில், அதில் பிடிக்கிறது அப்படியே எல்லா பக்கம் பெரிய அழிவை கொண்டு வந்துடும். இந்த குப்பைகளை என்ன செய்யணுங்கிறது அரசாங்கம் கண்டிப்பாக தீவிரமாக யோசிக்கணும். ஏன்னா முந்தைய விட இப்போ பயன்படுத்துகிறவங்க அதிகம், குப்பை அதிகம். அதுக்கு ஒரு தீர்வை கண்டிப்பாக கண்டுபிடிக்கணும். சில பழக்க வழக்கங்கள் நம்மளால் மாற்றிக்கொள்ள முடிஞ்சதுன்னா அதை மாற்றிக்கணும். கடவுள் வந்து அப்படி நம்மளோட உயிரை கேட்டு அந்த பழக்க வழக்கங்களில் தீவிரமாக இருக்க சொல்கிறது இல்லை. அவர் கடவுளுங்கிறவங்க இரக்கம் மிகுந்தவங்களாக தான் இருக்காங்க. அதனால் இவங்களோட எல்லா கதைகள்லையுமே பெண்ணின் துயரம் வருது. அதில் எனக்கு இந்த கதை முதல்ல வாசிக்கணும்னு தோணுச்சு. இன்னும் வேறு சில கதைகளையும் பிறகு வாசிக்கிறேன். நன்றி நண்பர்களே. நல்லா இருங்க, உடம்ப கவனிச்சுக்கங்க. பி ஹாப்பி ஆல்வேஸ். சந்தோஷமாக இருக்கணும், அதுதான் வாழ்க்கையோட லட்சியமாக இருக்கணும். அடுத்த கதையில் சந்திப்போம். பாய்.